ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஹோட்டலில் உள்ளது மாதிரி அதே டேஸ்ட்டில் வீட்டில் நம்ம குக்கர்லேயே செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் அதை பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதும் இதில் பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, ஒரு அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்முருவலாக வெங்காய கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ அது கூட ஒரு 6 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காய கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து ஒரு கட்டு புதினா, இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு கட்டு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன், அதாவது லெக் பீஸு விங்ஸு எடுத்துருக்குறோம். இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி லெக் பீஸ் வாங்கி நான் பிரியாணி செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹோட்டல் ஸ்டைலே அவ்வளோ மனமாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா தாளத்தில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கூட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஆச்சி சிக்கன் பிரியாணி தூள் வந்து நான் 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு இது அப்படியே தாழ்தத்தை நல்லா வந்து வேக வச்சுருங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. இப்போ இது கூட ஒரு சின்ன டம்ளரில் 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து நான் வந்து 200 கிராமில் 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். எடுத்து இது நல்லா ஊற வச்சுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இப்போ நாம் தாளத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நம்ம சிக்கன் போட்டிருக்கனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இதில் இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை, கடைசியில் தான் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்படி செஞ்சு பார்க்குறப்போ. இப்போது உப்பு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதுக்கு வந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நான் எண்ணெயில் வதக்கல, அப்படியே தான் போட்டேன். ஹோட்டல் பிரியாணி டேஸ்ட்டில் இருந்தது. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருங்க. அரிசி சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி செஞ்சேன், அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக 1/2 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க.
அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ நாம் குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடியாச்சு. இப்போ இதில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வெந்திருந்தது. சிக்கன் கொஞ்சம் கூட உடையல, கரெக்டான பதத்தில். அரிசியும் சூப்பராக வெந்திருந்தது. ஹோட்டல் ஸ்டைல்லையே ரொம்ப மணமாகவும் இருந்தது. நல்ல உதிரி உதிரியாக பிரியாணி வந்திருந்தது. சிக்கன் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள். இப்போ இதை நாம் தட்டில் வச்சு பரிமாறிக்கலாம். இப்போ இது கூட தயிர் வெங்காய பச்சடி வச்சாச்சு. அடுத்து இதுக்கு நான் முட்டை கிரேவியும் செஞ்சுருந்தேன். எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. கண்டிப்பாக இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.